2016 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானை தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்தி விடவோ, காலங்காலமாக நாம் போற்றி வரும் சமூக நீதி மற்றும் சமநீதி கொள்கைகளுக்கு கேடு ஏற்படுத்திடவோ அனுமதிக்க கூடாது என்று கூறியிருந்தார். ஜெயலலிதா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் எதிர்த்த மத்திய அரசின் நீட் தேர்வு, உதய்மின் திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் அவரது மறைவுக்கு பிறகு ஒப்புதல் வழங்கியது அதிமுக. அதிமுக இருந்த காலத்திலேயே அமைச்சர்களிடம் தங்களது அனைத்து திட்டங்களுக்கும் ஒப்புதல் வாங்கிவிட்டது பாஜக அரசு. ஆனால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மட்டும் மீதி இருந்தது. 2021 திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் பாஜக அரசு எவ்வளவோ மிரட்டி பார்த்தும் அத்திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேற்ற முடியவில்லை. புதிய கல்விக் கொள்கை என்ற மத யானையை தமிழ்நாட்டிற்குள் விடாமல் தடுத்து வைத்திருப்பவர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே உள்ள சிறிய கிராமம்தான் அன்பில். அந்த சிறிய கிராமத்திற்குத்தான் ஒரு திமுக குடும்பத்தால் அடையாளம் கிடைத்திருக்கிறது. திருச்சி திமுகவில் முக்கிய தலைவராக இருந்தவர் அன்பில் தர்மலிங்கம். கலைஞர் கருணாநிதியின் திருச்சி தளபதி, நெருங்கிய நண்பர்கள். தர்மலிங்கத்துக்கு பொய்யாமொழி என்ற மகன், அன்பில் பொய்யாமொழியும் கலைஞர் கருணாநிதியின் மகனுமான ஸ்டாலினும் நண்பர்கள். அன்பில் பொய்யாமொழியின் மகன் நல்லமுத்து, அவர்தான் இப்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவரும் திமுக தலைவர் ஸ்டாலினின் மகன் உதயநிதியும் உற்ற நண்பர்கள். 3ஆம் தலைமுறை நட்பு. கலைஞர் குடும்பத்து நட்பு என்பதாலேயே இக்குடும்பத்திற்கு செல்வாக்கு அதிகம். 1977 டிசம்பர் 2ஆம் தேதி பிறந்த அன்பில் மகேஷ் திருச்சி பிஷப் ஹீபர் கல்லூரியில் தான் தன் படிப்பை முடித்தார். MCA படித்த அவர் தொழில்நுட்ப நிறுவனத்தில் வேலை பார்த்தார். பின்னர் 2000ஆம் ஆண்டு வாக்கில் தான் அரசியலுக்குள் நுழைந்தார். உதயநிதி திரைப்படத்துறையில் நுழைந்த போது ரசிகர் மன்ற தலைவராகவும் உதயநிதி ஸ்டாலின் அறக்கட்டளையின் நிர்வாகியாகவும் இருந்து வந்தார் அன்பில் மகேஷ். 2014 முதல் 2019 வரை திமுக இளைஞரணி மாநில செயலாளராக பணியாற்றினார். 2016 தான் அவரை திமுக சார்பில் திருவெரும்பூரில் போட்டியிட வைத்தார் கலைஞர் கருணாநிதி. வெற்றி பெற்று MLA ஆன அன்பில் மகேஷ் அரசியலில் உதயநிதிக்கு சீனியரானார். துரைமுருகன் தான் சொன்னாங்க, உள்ள பேச்சுவார்த்தை நடக்கும்போது எனக்கு கண்ணே கலங்கிடுச்சுப்பா. ஏன்னா அவர் கேட்டது பொதுவாக இந்த கட்சிக்காரன் கொடுக்குன்னு சொல்லுவாங்க, இது என் பிள்ளைக்கு நான் கேட்குறேன்னு சொன்னிச்சு தம்பி அப்படின்னு சொன்னாங்களா. அது ஏன் சொன்னேன், இது ஒன்று போதாத, தமிழ்நாட்டில் யாருக்கும் இல்லாத என்ன இந்த பெருமை எனக்கு ஒன்று போதாதானே, விடுங்கண்ணே இதில் என்ன அப்படி. அடுத்த எலெக்ஷன் 21 நின்றுக்கலாங்கிற மைண்ட் செட் போயிட்டு அடுத்துக்கான வேலையெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். என்ன நினச்சாங்க, அடுத்த நாள் ஹி கால் மீ அண்ட் செட், திருவெரும்பூர்ல நிக்கிறியா அப்படின்னா. 2021 மீண்டும் அதே தொகுதியில் வெற்றி பெற்ற அவருக்கு தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டது. தங்கம் தென்னரசு அமைச்சராக இருந்தது பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என்பார்கள் அறிஞர்கள். அவரை மிஞ்சும் வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அன்பில் மகேஷ். தினமும் ஒரு பள்ளிக்கு சென்று ஆய்வு நடத்துவதை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு லைக்ஸ் வாங்குவதற்காக அல்ல, உண்மையான அக்கறையிலேயே ஆய்வு செய்கிறார். குட் மார்னிங். இந்த பக்கம் ஓட்டு கேட்க வந்தால் இவங்க தான் வம்பிழுப்பாங்க. நான் சொன்னதை நீங்கள் செய்யணும், நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை கோழி குழம்பு வச்சு நான் இது பண்ணுவேன் செய்கிறேம்மா. ஆசிரியர்கள் மாணவர்களிடம் குறைகளை பொறுமையாக கேட்டு நடவடிக்கை எடுக்கிறார் அன்பில் மகேஷ். அமைச்சர் என்ற அதிகார தோரணை இல்லாமல் கரிசனத்துடன் பழகும் அவரது பாணி குழந்தைகளிடையே அவரை ஃபேவரைட் அமைச்சராக்கி இருக்கிறது. பதவியேற்றதிலிருந்து பள்ளி கல்வித்துறையில் 80 காரணிகளில் தமிழ்நாட்டை நம்பர் 1 மாற்றியிருக்கிறார். பள்ளியில் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை உயர்ந்திருக்கிறது. கற்றல் திறன் அதிகரித்திருக்கிறது. நன்றாக படிக்கும் மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று அங்கே இருக்கும் நிறுவனங்களில் பயிற்சி பெற வைக்கிறார். பள்ளி வகுப்பறைகள் நவீனமயமாக மாறியிருக்கிறது. AI கட்டாய பாடமாக மாறியிருக்கிறது. அனைத்து பள்ளிகளுக்கும் ஆய்வகங்கள், இணையத்துடன் கூடிய கணினி லேப் கொடுக்கப்பட்டிருக்கிறது. செயல்வழி கற்றல், ஆங்கிலம் மற்றும் பன்னாட்டு மொழிகளை பேச பயிற்சி என்று ஒவ்வொன்றாக பார்த்து பார்த்து செய்கிறார் அன்பில் மகேஷ். தங்கள் பள்ளி பிள்ளைகள்தான் பெஸ்ட் என்பதை நிரூபிக்கும் தலைமை ஆசிரியர்களையும் ஊக்குவிக்கிறார். படிப்பு மட்டுமல்லாது தனித்திறமைகளிலும் கவனம் செலுத்துவதால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை அரசு பள்ளிகளில் சேர்ப்பது உயர்ந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுக்கு நிகராக பள்ளிகளின் கட்டமைப்பு மாறி வருவதால் இந்த ஆண்டு அரசு பள்ளிகளின் மாணவர் சேர்க்கை சாதனை படைத்திருக்கிறது. மாணவர்களுக்கு திட்டங்களை செயல்படுத்த தானும் அறிவை விரிவு செய்து கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் கூட முனைவர் பட்டத்தையும் பெற்றார் அன்பில் மகேஷ். முனைவர் பட்டம் என்றால் கௌரவ பட்டம் அல்ல. ஆய்வறிஞர்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி அதில் வெற்றி பெற்று பட்டம் பெற்றிருக்கிறார்.
மாணவர்களின் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கான தகுதியை தானும் வளர்த்துக் கொண்டதில் அனைவரின் பாராட்டும் கிடைத்தது அவருக்கு. பள்ளிக்கல்வித்துறையை பல வகைகளில் நம்பர் 1 துறையாக மாற்றிய அன்பில் மகேஷ் மீண்டும் இந்த முறை 2026 தேர்தலில் திருவெரும்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார்.